ஹலோ நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது ஃபாஸ்ட் வின். சரிங்களா? ஃபாஸ்ட் வின் இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். சரிங்களா? இந்த ஃபாஸ்ட் வின் ஃபஸ்ட்டு இந்த எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்க தான் பார்த்துடலாம். சரிங்களா? உங்களுக்கு லிங்க்கை டச் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் பாஸ்வேர்டு ஒரு 6 கேரக்டர்ஸ். சரிங்களா? 6மே நம்பராக இருக்கலாம், இல்லை 6மே பேராக இருக்கலாம். சரிங்களா? நம்பரில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் இங்கே அதுக்கு லாகினில் என்ன கொடுக்குறீங்களோ அதே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் கோடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த இடத்துல ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். சரிங்களா? ஓடிபி போயிடுச்சு நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் உள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ஓப்பன் பண்ணே உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் நண்பா இருக்கும். சரிங்களா? ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ளே பண்ணுறது நல்லா இருக்குன்னா இந்த ஃபாஸ்ட் பார்ட்டி. சரிங்களா? அதாவது நான் விளையாடுறது வேறு பிளாட்ஃபார்ம் விளையாடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வின் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அதில் கொஞ்சம் வித்ட்ரா ரீசார்ஜ் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இப்போக்கி வித்ட்ரா ரீசார்ஜ் பர்ஃபெக்டாக கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தால் வீடியோ போடுங்க ப்ரோ, ஃபாஸ்ட் வின் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வின்ல எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸை நான் வந்து உங்களுக்கு, அதாவது இந்த ட்ரிக்ஸும் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஈஸி கான்செப்ட். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணாலே நீங்கள் நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அதாவது நான் விளையாடுறது இப்போ வேறு பிளாட்ஃபார்ம் விளாட்றேன். சரிங்களா? உங்களுக்கு ஃபாஸ்ட் வின் விளாட்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பார்ட்டி கிளிக் பண்ணால் உங்களுக்கு இது இப்படி தான் நண்பா இருக்கும். சரிங்களா? 30 செகண்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே டைம் ஓடுதுங்களா? நமக்கு இங்கே ஒரு ரிசல்ட் ஒன்று வரப்போகுது. அதாவது இங்கே நம்ம ஃபாஸ்ட் வின்ல ப்ளே பண்ணுறது ரெட் அண்டு க்ரீன். ஓகேங்களா? ரெட் இல்லைனா க்ரீன் பெட் பண்ணுறோம். வயலட்டுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து பெட் பண்ண மாட்டோம். சரிங்களா? ரெட் அண்டு க்ரீனு. இது மை ஆர்டருங்கிறது நம்ம ப்ளே பண்ணுறது. சரிங்களா? எவ்ரி ஒன் ஆர்டருங்கிறது இங்கே பாருங்க, இந்த எவ்ரி ஒன் ஆர்டருங்கிறது மற்றவங்க எவ்வளோ அமௌண்ட் பெட் பண்ணுறாங்கங்கிறது தான் இங்கே காமிக்கும். பாருங்கள், 100 ரூபா பெட் பண்ணுறாங்க, 100, 20, 10 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க ப்ளே பண்ணுறது. ஓகேங்களா? மை ஆர்டருங்கிறது நம்ம பெட் பண்ணுறது இங்கே காமிக்கும். சரிங்களா? நான் உங்களுக்கு இதில் ஒரு ஈஸியான ஒரு கான்செப்டை சொல்கிறேன், அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக நல்லா வாட்ச் பண்ண சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு 30 செகண்டில் பெட் பண்ணுறதும் ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் வாட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? சொல்கிற ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ட்ரிக்ஸ்னு சொல்லலை, ஒரு கான்செப்ட். சரிங்களா? இது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணியிருப்பீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. எப்போவுமே ஒரு ஃபண்ட்ஸ் லெவல் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு 10 ரூபா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 30, 70, 150, அப்புறம் 350, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 750, 1600, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3,300, ஒரு 7000, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14,000, ஒரு 29,000. சரிங்களா? இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட்ஸ் லெவலில் மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வாலெட்டில் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 9 to ஒரு 10, 11 எவ்வளோ வச்சுட்டாலும் சரி, உங்களோட அமௌண்ட்டு லாஸ் ஆகாது. சரிங்களா? ப்ராஃபிட் எடுக்கிறது குட்டியாக இருந்தாலும் பெரிய ப்ராஃபிட், நம்ம ரொம்ப நேரம் விளாடும்போது பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன கான்செப்ட் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல என்ன வந்திருக்குங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல 0 வந்திருக்கு. அப்போ இந்த 0 மேலெலாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ 0 இங்கே தான் இருக்குது. 0க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 8ங்கிறது நமக்கு ரெட்டு. சரிங்களா? அப்போ நான் இங்கே ரெட்டு அப்ளை பண்ணுறேன், ரெட்டு லாஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 3. அப்போ இங்கே என்ன இருக்குது? 3க்கு பக்கத்தில் 6 இருக்குது. ஓகேங்களா? அப்போ ரெட்டு. ஸோ ரெட்டு. இப்போ 134ங்கிற பீரியட் நம்பருக்கு நம்ம ரெட்டு அப்ளை பண்ணுறோம். எதனால் ரெட்டு அப்ளை பண்ணுறோம்னா 3க்கு பக்கத்தில் 6 இருக்குது. ஸோ அதனால் ரெட்டு அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? பார்ப்போம். சரிங்களா? எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு 2 லெவல் லாஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 வந்துருக்கு. இங்கே பின்னாடி தான் பார்க்கணும். சரிங்களா? இங்கேருந்து பின்னாடி ரிவர்ஸில் பார்க்குறோம். 133, 134, 131. அப்போ இங்கே 1 இருக்குது. இந்த 1 பார்க்கக்கூடாது, இந்த ஃப்ரண்டில் இருக்கிற 1 தான் பார்க்கணும்.
1க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ரெட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், பெட் பண்ணுறோம். ஓகேங்களா, ரெட்டுக்கு பெட் பண்ணுறோம். இது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, சூப்பராக நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லாஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ இங்கே 3 இருக்குது. 3 பக்கத்தில் என்ன இருக்குது, க்ரீன் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல 136க்கு க்ரீன் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, 136 க்ரீனுக்கு பெட் பண்ணுறோம். சின்ன கான்செப்ட் தான், புரிஞ்சுக்கோங்க. லெவல் மட்டும் மெயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கும் போது நமக்கு வின்னு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பாருங்கள், அடுத்தது இங்கே 7 வந்திருக்கு. ஸோ 7லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். 7 எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் பின்னாடி மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்குறோம். 7 எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். 7 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சரிங்களா, 7க்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு, க்ரீன் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சரிங்களா, இதில் அதான் இம்பார்ட்டன்ட். இப்போ 7க்கு பக்கத்தில் நம்ம க்ரீன் அப்ளை பண்ணுறோம், நமக்கு ஒரு லெவல் லாஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 4லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோவில் பார்க்குறோம், கிடையாது. இந்த ரோவில் பார்க்குறோம், இங்கே இருக்குது 4. அப்போ 4 பக்கத்தில் என்ன இருக்குது, ரெட்டு. ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம 138க்கு ரெட்டு அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, ரெட்டு அப்ளை பண்ணுறோம். நல்லா ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 1லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி எங்கே இருக்குது, இந்த 134ங்கிற பெரிய நம்பருக்கு 1 இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது. அதாவது 3ஆம் நம்பர், அது நமக்கு க்ரீனு. அதாவது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஒத்தப்படம் எல்லாமே க்ரீனில் வரும், ரெட்டப்பட நம்பர் எல்லாமே ரெட்டில் வரும். 2 4 6 8 0 இதெல்லாம் ரெட்டு. 1 3 5 7 9 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீனில் வரும். சரிங்களா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் க்ரீனு. ஸோ நமக்கு இங்கே லாஸு. அடுத்து வந்து பார்க்குறோம். சரிங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. சரிங்களா, 4க்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம், இங்கே க்ரீன் பெட் பண்ணுறோம், இங்கே லாஸு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. 6ல் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். 6 மேலே இருக்குது. சரிங்களா, இங்கே அதாவது இங்கே ஃபுல்லாக பார்க்குறோம், இங்கே 6 இருக்கான்னு பார்க்குறோம், இங்கே இல்லை. பின்னாடி ப்ரீவியஸாக தான் பார்க்குறோம். சரிங்களா, இந்த 6 போய் பார்க்கக்கூடாது, இந்த 6 தான் பார்க்குறோம். சரிங்களா, 6 பக்கத்தில் என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம், இங்கே 141க்கு க்ரீன் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, சின்ன கான்செப்ட் தான். ஃபண்டு லெவல் நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணால் நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். வயலட் ப்ராப்ளம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா வயலட் வந்து வந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் பாதி தான் கிடைக்கும். ஸோ அதனால் இதில் வயலட்டு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். சரிங்களா, அது மட்டும் பார்த்துக்கோங்க, ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுவும் லாஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது. 8லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். சரிங்களா, 8 இந்த ரோலை எங்கே பார்க்குறோம், இந்த ரோலை இங்கேருந்து பார்க்கணும். இப்படி இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போ இங்கே இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், க்ரீன் பெட் பண்ணுறோம். 142க்கு க்ரீன் பெட் பண்ணுறோம். சரிங்களா, அப்போ இங்கே நல்லா பாருங்கள், 1 2 3 4 5 6. சரிங்களா, 6th லெவலில் நமக்கு வின்னு. ஓகேங்களா, அடுத்தது வந்து பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது இங்கே 3 இருக்குது. அப்போ 3லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த இங்கே இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அங்கே பாருங்கள் 3 இங்கே இருக்குது. 3 பக்கத்தில் என்ன இருக்குது, க்ரீனு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம், க்ரீன் அப்ளை பண்ணுறோம். 143க்கு க்ரீன் அப்ளை பண்ணுறோம். சின்ன கான்செப்ட் தான். சரிங்களா, அந்த அதாவது நம்ம ஒரு அதாவது பாருங்கள் 3 பக்கத்தில் க்ரீன் சொன்னோம், அந்த க்ரீன் நமக்கு அந்த 7 வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து ட்ரிக்ஸு கிடையாது, இது ஒரு சின்ன கான்செப்ட்டு. நம்ம ரொம்ப பெருசாக யோசித்தோம்னா லாஸில் போய் முடியும். நம்ம சும்மா ஷார்ட்டாக யோசித்தோம்னா நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். சரிங்களா, அதாவது இந்த கேம் எப்படி கொண்டு போதோ அதுக்கேற்றாப்புல நம்மளும் போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா, நம்ம எதுவுமே போய் திசை திருப்பி எதுவுமே மாற்றி போடவே கிடையாது. அது என்ன பண்ணுதோ அதோட வழியில் நம்ம போகிறோம். அதான் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து பாருங்கள், இந்த இடத்துல 7 வந்துருந்தது. 7லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இருக்குது 7. அப்போ 7 பக்கத்தில் என்ன இருக்குது, 4ங்கிறது ரெட்டு. ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே நான் ரெட் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு, 4ங்கிற ஆன்சரே நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு வின்னு. அடுத்து எங்கெல்லாம் 4 இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது, 4.
பார்க்குறோம். இந்த ரோவில் ஃபுல்லாக 4 இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. 6ங்கிறது நமக்கு ரெட்டு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? 145க்கு ரெட் அப்ளை பண்ணுறோம். ஸோ லாஸு. புரியலன்னா வாட்ஸ்அப்பில் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ட்ரிக்ஸும் இருக்குது. நான் வந்து சின்ன கான்செப்ட் வச்சு ப்ளே பண்ணுறது தான் இந்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரிக்ஸு வேணும்னா வேணும் ப்ரோன்ட்டு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு ட்ரிக்ஸும் நான் வந்து ஒரு வீடியோ ஃப்ரீயாகவே எல்லாமே பண்ணி தரேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது. 5லாம் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 5 இங்கே இருக்குது. அப்போது ஸோ 6 மறுபடியும் என்ன பண்ணுறோம்? நம்ம ரெட் அப்ளை பண்ணுறோம். 146க்கு ரெட் அப்ளை பண்ணுறோம். நமக்கு லாஸு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இங்கே 7 இருக்குது. 7ல் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 7 இங்கே இருக்குது. 7 பக்கத்தில் என்ன இருக்குது? ரெட்டு. ஸோ இங்கே மறுபடியும் என்ன பண்ணுறோம்? 147க்கு ரெட் அப்ளை பண்ணுறோம். நமக்கு இங்கே வின்னா லாஸான்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எத்தனை லெவல் லாஸு, எத்தனை லெவலில் வின் ஆகுதுங்கிறத நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? அதுவே போதும், ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சில நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்காது. அப்போ இந்த நம்பருக்கு சில நம்பர் இங்கே இல்லாத போது நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்? இந்த மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கணும். அதுக்குள்ளே நமக்கு ஈஸியாக நமக்கு லெவல் அதிகமாக போகும்போதுலாம் நீங்கள் வந்து மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டக்குன்னு பார்த்து டக்குன்னு பெட் பண்ணணும். ஓகேங்களா? அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம், பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே இருக்குது 1. 1ல் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே 1 இருக்குது. 1க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ரெட் நம்பர் 4. அப்போ என்ன பண்ணுறோம்? ரெட் அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம ரெட்டுக்கு பெட் பண்ணணும். வின்னா லாஸான்னு பார்த்துடலாம். சரிங்களா? அங்கே பாருங்கள், 1 பக்கத்தில் நம்ம ரெட் அப்ளை பண்ணும்போது நமக்கு ரெட்டு வின் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், 6 இருக்குது. 6ல் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். சரிங்களா? 6 இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ 6க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்குறோம். 140ல் 6 இருக்குது. அப்போ 141ல் என்னன்னு பார்க்குறோம். 141 என்ன கலர்னு பார்க்குறோம். சரிங்களா? அதாவது 8ங்கிறது ரெட்டு இங்கே ரெட்டு வந்துருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம்? இங்கே நம்ம ரெட்டு அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? நமக்கு லாஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே 7 வந்துருக்கு. இந்த 7லாம் பார்க்குறோம் எங்கே இருக்குன்னு. இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இருக்குது 7. 7க்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னு பார்க்குறோம். 7க்கு அப்புறம் இங்கே என்ன வந்திருக்கு? நம்பர் 1 வந்திருக்கு. இங்கே அதாவது க்ரீன் கலர் வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல நம்ம க்ரீன் அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு வித்ட்ரா ரீசார்ஜ் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேஃபு. வேறு வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி டம்மிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வேறு எதுலேயும் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறேன்ட்டு உங்களோட அமௌண்ட்டை இழந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேனல்லையும் லிங்க்கு கொடுத்துருக்குறேன். டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிளாட்ஃபார்ம் ப்ரெடிஷன் கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து ஃபாஸ்ட் வினும் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது. சரிங்களா? 4லாம் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 4 இங்கே இருக்குது. அப்போ 4 பக்கத்தில் இருக்குது க்ரீனு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே க்ரீன் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? நமக்கு லாஸு. எத்தனை லெவல் லாஸ்ன்னு அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஈஸியாக உங்களுக்கு புரியும். சின்ன கான்செப்ட் தான் இது, ரொம்ப பெருசே கிடையாது. அது 4 இங்கே லாஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா பார்க்கணும். இங்கே 4 இருக்குது. அப்போ 4லாம் எங்கே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 4 பக்கத்துலேயே தான் பார்க்கணும். ஓகேங்களா? 4 பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ரெட்டு தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? நமக்கு ரெட்டை பார்க்குறோம். நமக்கு நம்பர் முக்கியம் கிடையாது, கலர் தான் முக்கியம். ஓகேங்களா? ரெட்டு அப்ளை பண்ணுறோம். அது வின்னா லாஸாக நம்ம பார்த்துக்குவோம். சரிங்களா? நமக்கு ரெட்டு அதே வின்னு நம்பர் 4 வந்துருச்சு. அடுத்தது வந்து பாருங்கள், இங்கே மறுபடியும் நமக்கு 4 தான் இருக்குது. 4 பின்னாடியே இருக்குது. ஓகேங்களா? நமக்கு 4க்கு அப்புறம் என்ன இருக்குது? ரெட்டு தான் இருக்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம்? மறுபடியும் இந்த இடத்துல நம்ம ரெட்டு தான் அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? உங்களுக்கு உங்களுக்கு இந்த ப்ளே பண்ணுறாங்க சில பேருங்க. அதாவது ஃபாஸ்டிங்கில் வந்து தெரிஞ்சால் வீடியோ போடுங்கன்ட்டு நேற்று நண்பர் ஒருத்தர் கேட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு வீடியோ எடுத்து போட்டோம்னா ப்ராஃபிட் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு, அதாவது 3ஆம் நம்பரை பார்க்குறோம். 3க்கு பக்கத்தில் என்ன கலர்னு பார்க்குறோம். க்ரீனு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? க்ரீனுக்கு பெட் பண்ணுறோம். க்ரீனை டச் பண்ணி பெட் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? நான் விளையாடுறது இப்போ வேறு பிளாட்ஃபார்ம் தான் விளாட்றேன். விளையாடுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாசிட்டிவ்ல இப்போக்கி வித்ட்ரா ரீசார்ஜ் கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? இங்கே க்ரீனு பெட் பண்ணுறோம். வின்னா லாஸான்னு பார்க்குறோம். ஓகே, நமக்கு லாஸ் தான். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். 6 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 6லாம் இங்கே இருக்குது. 6க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 7. ஸோ 7ங்கிறது க்ரீன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல க்ரீனுக்கு பெட் பண்ணுறோம். நமக்கு இது 30 செகண்ட் தான் நண்பா. டக்குன்னு நமக்கு வந்து நேரம் போகிறதே தெரியாது. சரிங்களா? லெவலை மட்டும் கரெக்டாக ஃபண்டு மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க சேஃபுக்கு. ஓகேங்களா? 30 செகண்டில் டக்குன்னு வின் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்னாலும் அந்த டைம் டக்குன்னு போகிறதே தெரியாது, நமக்கு டக்குன்னு போயிடும்.
அடுத்து வந்து பாருங்கள், அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 பக்கத்தில் க்ரீனு. ஸோ இந்த இடத்துல வின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குது, 3 இருக்குது. 3னா எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். 3 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ 3 பக்கத்தில் என்ன இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ இங்கே இந்த ரெட் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ரெட்னா ரெட்டை கிளிக் பண்ணோம், க்ரீனாக க்ரீனை கிளிக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் 20 செகண்டுக்குள்ளே பெட் பண்ணிடுங்க. சரிங்களா? ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதிங்க. அதுமாதிரி மோருங்கிற ஆப்ஷனில் சில நம்பர் டக்குன்னு பார்க்கணுன்னா இன்னொரு ஃபோன் கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபோன் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. டக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நான் அந்த நம்பர் இல்லாத போது உங்களுக்கு பின்னாடி மோருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. மறுபடியும் பார்க்குறோம் 6 இருக்குது. இந்த இடத்துல 6 வந்துருக்கு. 6 இங்கே இருக்குது. 6 பக்கத்தில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், க்ரீன் அப்ளை பண்ணுறோம். க்ரீனு அப்ளை பண்ணுறோம். எப்பவுமே ஒரு 9 to 10 லெவல், நீங்கள் 11 லெவல் வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகாது. என்னடா இவன் லெவல் அதிகமாக வச்சு சொல்கிறான் அப்படின்னா யோசிக்காதீங்க. நம்ம லெவல் அதிகமாக போகும்போது நம்மளோட அமௌண்ட் லாஸ் ஆகாது. எல்லோரும் ஒரு 5 லெவலில் 6 லெவலில் வின் ஆகிட்டே இருக்கும். இது நல்லா வின் ஆகிட்டு தான் இருக்கும். பாருங்கள் 6 லெவலுக்குள்ளே வின் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு சேஃபுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? லெவலை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. சரிங்களா? 5 லெவலுக்குள்ளே வின் ஆகிட்டு இருக்கும் ஒருத்தன் சொல்கிறான்னா நம்பாதீங்க. சரிங்களா? கலர் பிடிஷனை பொறுத்தளவு 5 லெவலுக்குள்ளே ஒரு மணி நேரம் வின் ஆகும். திரும்ப 7வது லெவலுக்கு போகும், 8வது லெவலுக்கு போகும். நம்ம எப்பவுமே சேஃபுக்கு வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. 6 வந்து இங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இப்போ 6 பக்கத்தில் என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது, லாஸு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது. இந்த இடத்துல 6. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 6 பக்கத்தில் என்ன இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல ரெட் அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல வின்னு. அடுத்து என்ன இருக்குது, 8 வந்துருக்கு. மேலெலாம் எங்கெல்லாம் 8 இருக்குன்னு பார்க்குறோம். இப்படி தான் பார்க்குறோம். சரிங்களா? இப்படி போய் பார்க்கக்கூடாது, இப்படி இருந்து பார்க்கக்கூடாது. அந்த பீரியட் நம்பருக்கு அப்படியே ப்ரீவியஸாக பின்னாடியே தான் வரணும். சரிங்களா? மாற்றி ஈதி பண்ணிடாதீங்க. இப்போ 158 ரெட் இருக்குங்களா, அப்போ இங்கே இல்லை ரெட்டு, 8 இல்லை 8லாம் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 8 எங்கேயுமே இல்லை. 8 இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ 8 இந்த இடத்துல இருக்குது. 8 பக்கத்தில் என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல க்ரீன் அப்ளை பண்ணுறோம், லாஸு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல 0 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பரை பார்க்குறோம். 0ல் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 0 இல்லை. இந்த ரோலையும் இப்படியும் இல்லை. நான் உங்களுக்கு மார்க் பண்ணுற பாருங்க, இது மாதிரி தான் பார்க்கணும். 0 எங்கேயுமே இல்லை. பாருங்கள் இங்கே இருக்குது 0. இப்போ 0 பக்கத்தில் என்ன இருக்குது, 0 பக்கத்தில் க்ரீன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், க்ரீன் அப்ளை பண்ணுறோம். அங்கே பாருங்கள், இந்த இடத்துல 0 பக்கத்தில் என்ன இருக்குது, க்ரீனு 3 இருக்குது. 3 வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை வந்து நான் ரொம்ப நேரமாக ஒரு கிட்டத்தட்ட 2 டேஸாக நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடணும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபாஸ்டிங் ப்ளே பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? கேர்ஃபுல்லாக பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. 3 இங்கே இருக்குது. ஸோ 3 சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். 3 இதுதான். சரிங்களா? 3 இங்கே தான் பார்க்கணும். இங்கே பார்த்துக்கிட்டே வரோம். இங்கே 3 இருக்குது. 3 பக்கத்தில் ரெட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ரெட் அப்ளை பண்ணுறோம், வின்னு. இந்த இடத்துல என்ன இருக்குது, 4 இருக்குது. இங்கே இருந்தால் பார்க்கணும். பாருங்கள் 4 இல்லை. ஓகே பாருங்கள், இந்த இடத்துல இந்த 4 இருக்குது, இந்த 4 இருக்குது. எந்த 4 எடுக்கணும்னா இல்லை, இந்த இடத்துல என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு 4. சரிங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்குது, 3 இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே க்ரீன் அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். பாருங்கள் க்ரீன் வின் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போக்கி கிட்டத்தட்ட நான் ஒரு 20 நிமிஷம் நான் உங்களுக்கு ப்ரெடிஷனே கொடுத்துருப்பேன். அதிலே பார்த்துருக்கீங்க எத்தனை லெவல் வின் ஆகிருக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டிங்கில் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், ஃப்ரீயாகவே பண்ணுறேன். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஃபாஸ்ட் இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். அதே லிங்க்கில் ப்ளே பண்ணி ரீசார்ஜ் வித்ட்ரா ப்ராப்ளத்தில் அந்த இஷ்யூவில் மாட்டிக்காதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக ப்ளே பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு சைடு இன்கமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஆகும். டாடா, பை பை, ஷி யூ.